ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 13வது வசனம். தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்த இந்த வேத பகுதியிலே ஒரு ராஜாவை குறித்து, 2 ராஜாக்களை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா. இரண்டாவதாக, ஸ்தோத்திரம், கர்த்தரிடத்திற்கு தன்னை திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தின ஒரு ராஜா. ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஒரு ராஜாவின் பெயர் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவன் பேரில் ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படுகிற ராஜா. ஒருவன் ஆணையிட கட்டளையிட்டவன், இன்னொருவன் ஆணையிட்டவன். ஸ்தோத்திரம். ஆணையிட கட்டளையிட்டவனுடைய பெயர் நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படுகிறவன். ஆணையிட்டவனுடைய பெயர், ஆமீன், ஸ்தோத்திரம், அதே அதிகாரத்திலே, ஆமீன், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 11வது வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாய் இருந்தான். பிரைஸ் லார்ட். ஆணையிட்ட ராஜா சிதேக்கியா. பிரைஸ் லார்ட். இன்றைக்கு இந்த இடத்திலே, ஸ்தோத்திரம், இந்த ராஜாவை குறித்து தான், அதாவது சிதேக்கியா ராஜாவை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி கடந்து போகும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியாய் வாழ வேண்டும்? ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய, ஆமீன், கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தின ஒரு மனுஷன் சிதேக்கியா, அதாவது ஒரு ராஜா என்று சொல்லப்படுகிறது. ஆமீன். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே, பிரைஸ் லார்ட், உயர்வு என்பது பலவிதங்களில் பலருக்கு கிடைக்கலாம். ஆனால் தகுதியில்லாத ஒருவனை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பது கர்த்தர் என்பதை ஒருபோதும் எந்த மனுஷனும் மறந்து போக கூடாது என்பதை சபைக்கு தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் தருகிற உயர்வு இல்லையானால், உயர்வு வரும் பொழுது, மேன்மை வரும் பொழுது, ஆமேன், தேவன் தந்த கிருபையை மறந்து, கர்த்தரை மறந்து, கர்த்தரை விட்டு தூரம் போய் நான் தான் பெரியவன் என்கிற பாசாங்கோடு, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தோடு ஒரு தேவ பிள்ளை வாழ்வோமானால், ஒரு தேவ மனுஷன் வாழ்வானானால், அவனுடைய முடிவு என்ன என்பதை இந்த சிதேக்கியாவின் முடிவை குறித்து நாம் கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பொதுவாகவே ஒரு மனுஷன் ராஜாவாக வேண்டும் என்றால், ஆமேன், திடீரென்று ஒருவன் ராஜாவாக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜ பரம்பரையிலே பிறந்திருக்க வேண்டும், ராஜ வம்சத்திலே வர வேண்டும். இன்னும் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், தகப்பனுக்கு பிறகு யார் ராஜாவாக வருவார்கள்? மகன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகனுக்கு பிறகு யார் வருவார்கள்? ஸ்தோத்திரம், அவனுடைய மகன். இப்படி, ஆமேன், ஸ்தோத்திரம், ராஜ பரம்பரையிலே பிறந்து ராஜாவாக, ஆமேன், ராஜாவுடைய பிள்ளைகளாய் வளர்கிறவர்கள் தான் இளவரசர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே ஒரு மனிதன் ராஜாவாகிறான். அந்த மனிதன் ராஜாவாகி அவருடைய காலத்திற்கு பிறகு, ஸ்தோத்திரம், அவருடைய மகன் ராஜாவாக வேண்டும். ஆனால் மகன் ராஜாவாக வேண்டிய ஸ்தானத்திலே
அவனுக்கு மகன் இல்லை என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அவனுக்கு மேல் அவனுடைய சித்தப்பா என்று சொல்லப்படுகிற ஒரு வயது முதிர்ந்தவர் ராஜாவாக மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். இந்த சிதேக்கியா ராஜாவுடைய தகப்பனாருடைய பெயர், ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், யோயாக்கீம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். சிதேக்கியாவின் தகப்பன் அல்ல, ஆமென். இவருக்கு முன்னால் ராஜாவாக இருந்தவர் யோயாக்கீம். இந்த யோயாக்கீன் ராஜாவான பொழுது 8 வயது. எத்தனை வயசு? இங்க 8 வயசானவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? 8 வயசு 1 2. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க 8 வயசு இருக்கீங்களா? இல்ல. ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைங்களை பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம பிரைஸ் லார்ட். செலின், பிரதிஷா, ஆமென். அங்க பின்னாடி ஒரு சன்சி. ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் நம்ம சொன்னா என்ன செய்யாது? கேட்காது. பிரைஸ் லார்ட். இந்த பிள்ளைகளை நீங்க எடுத்து போய் நாட்டை ஆளுகளை ஸ்தானத்தில் வைத்தால் இவர்கள் என்ன செய்வார்கள்? என்ன செய்வாங்க? தன்னை போல விளையாடுவதற்கு ஒரு பிள்ளை கிடைத்தால், ஆமென், சிங்காசனம் தேவையில்லைன்னு எங்க போவாங்க? எங்களுக்கு மண் போதும் விளையாடன்னு மண்ணில் போய் உட்காருவாங்க. இந்த விளையாட்டு பருவத்தில் தான் யோயாக்கீன் என்ன செய்கிறான்? ராஜாவாக மாற்றப்படுகிறான். ஆனால் 8, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், 9வது வசனம் சொல்லுகிறது, யோயாக்கீன் ராஜாவாகிற பொழுது 8 வயதாயிருந்து எத்தனை நாட்கள் அரசாண்டானா? 3 மாதமும் 10 நாட்கள். அதோடு அவனுடைய அரசாளும் காலம் என்ன ஆகிவிட்டது? முடிந்து போனது. ஏன் என்று பார்த்தால், ஏன் அந்த அத்தனை நாட்களும் அரசாண்ட பொழுது அவனுடைய ராஜ்யபாரம் விலகி போனது என்று பார்த்தால், காரணம் என்ன? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடியினாலே அவனை தள்ளிவிட்டு தகுதியில்லாத மனிதனாய் இருந்த சிதேக்கியாவை நேபுகாத்நேச்சார் என்று சொல்லப்படுகிற ராஜா யூதாவின் மேல் ராஜாவாக மாற்றி வைத்தார். ஹல்லேலூயா. இது என்னது? இது எதனால கிடைத்தது? தகுதியினால் அல்ல, வசதியினால் அல்ல, கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால் யோயாக்கீனுடைய சிறிய தகப்பனாகிய சிதேக்கியா ராஜாவாகப்படுகிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் இந்த மனுஷன் தான் எந்த நிலைமையில் ராஜாவானேன் என்பதை மறந்து போனவன் ராஜாவாக காரணமாயிருந்த உறவாயிருக்கட்டும், சொந்தமாயிருக்கட்டும், அத்தனையும் அவன் பிரைஸ் லார்ட் உதாசீனப்படுத்தினான். தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். உதாசீனப்படுத்தினான், அசட்டை பண்ணினான், அவர்களை அற்பமாய் எண்ணினான். ஸ்தோத்திரம். இப்படி எண்ணினபடியினால், ஸ்தோத்திரம், அந்த வசனத்தின் பின்பகுதி ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவர் சொல்லி தருகிறபடி, கர்த்தர் ஆமென் கிரியை செய்கிறபடி, இந்த எதனால் அவனுடைய ராஜ்யபாரம் விலகி போனது என்பதை கூட சிந்திக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அநேக மனிதர்கள் சொல்லுகிறார்கள், ஆமென், நான் உனக்கு பெரிய இடத்தில் அல்லது பெரிய உதவிகளை செய்வேன், நான் உன்னை என்ன பண்ணிடுவேன்? உயர்த்தி வைப்பேன், நீ கவலையே படாதன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா பிரைஸ் லார்ட் தருணம் வரும் பொழுது, இனி என்னால முடியாது, நீ உன் பாடை பார்த்து கொள் என்று என்ன பண்ணிடுவாங்க? கை கழுவிடுவாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி சாப்பிட்டு முடித்தவுடன் இலையை என்ன பண்ணுகிறோம்? ஆமென், நான் சாப்பிட உதவி செய்த இலை அல்லவா என்று சொல்லி அந்த இலையை யாரும் என்ன பண்ணுவதில்லை? பத்திரமா எடுத்து வைப்பதில்லை. ஸ்தோத்திரம். சாப்பிட்டு வயிறு நிறைந்தவுடன் இலையை தூக்கி எங்க போடுகிறோம்? குப்பையில போடுகிறோம். நாய்கள் அதை நக்குகிறது, நாய்களுக்கு உணவாய் மாற்றப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படித்தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற உறவு என்கிற ஒன்று, பாசம் என்கிற ஒன்று, ஆமென் பிரைஸ் லார்ட், அநேகரை ஆமென் நான் இப்படி சொல்லுவேன், ஆசை காட்டி மோசம் பண்ணுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் தான் வசனம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள ஒன்றையும் நம்பாதிருங்கள், நம்பப்படுகிறதற்கு அவைகள் எம்மாத்திரம். ஹல்லேலூயா,
ஸ்தோத்திரம். சிதேக்கியா ராஜாவாகும்படி யார் உதவி செய்தார்? நேபுகாத்நேச்சார் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா. அவன் சொந்தக்காரன் இல்லை, குடும்பக்காரன் இல்லை. ஆனாலும் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிருபையினாலே சிதேக்கியா ராஜாவாக மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. சொந்தங்கள் உதவவில்லை, உறவுகள் உதவவில்லை. கர்த்தர் யூதாவை ஆளும்படி ஸ்தோத்திரம் பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்கிற நேபுகாத்நேச்சார் என்று சொல்லப்படுகிற ராஜாவை எழுப்பி பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கடந்து வந்து சிதேக்கியாவை யூதாவின் மேல் ராஜாவாக வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ள வேண்டும், உறவுகள் அல்ல, கர்த்தருடைய கிருபையே நம்மை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மை வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையிலே பிரைஸ் லார்ட் சில காரியங்கள் நடக்க வேண்டுமானால், நான் இப்படி இன்னும் சொல்லுகிறேன், சத்தியத்திற்குள்ளே என்று சொல்லுகிறேன், உலகத்தில் ஒருவேளை ஸ்தோத்திரம் மேன்மை கிடைக்கலாம், மனுஷன் தரலாம், ஆனால் அதனுடைய முடிவு ஆமேன் ஸ்தோத்திரம் ஆமேன் அழிவு என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஸ்தோத்திரம். மனுஷன் ஆமே ஸ்தோத்திரம் ஆமேன் ஸ்தோத்திரம் உதவி செய்துவிட்டு அடிக்கடி சொல்லி காண்பிப்பான், நானாக்கும் நானாக்கும். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, அவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், அவர் மறந்துடுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது, எந்த நெருக்கம் வரட்டும், எந்த பிரச்சனை வரட்டும், எந்த விழுகை வரட்டும், ஏன் மண்ணோடு மண்ணாக யோபுவை போல தரையிலே உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்ட வேண்டிய நிலைமை வந்தாலும் கர்த்தரே என் நம்பிக்கை என்று சொல்ல ஒரு தேவ பிள்ளை ஆயத்தப்படும் பொழுது, ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் என் நம்பிக்கை என்று சொல்ல தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறுமையை பார்ப்பார், அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இந்த நாளிலே பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம், அந்த சிதேக்கியா செய்த 3 காரியங்கள் எதனால் அவருடைய வாழ்க்கையில் விழுகை உண்டாயிற்று, எதனால் அழிவுக்கு நேராய் தள்ளப்பட்டான், 3 காரியங்களை சொல்லி ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், மனித உறவுகள் அல்ல, மனித பாசங்கள் அல்ல, கர்த்தரே நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உற்ற உறவு கைவிட்டாலும் உரிமை கொள்ளும் அவர் கரம், உற்ற உறவு கைவிட்டாலும் உரிமை கொள்ளும் அவர் கரம், ஒன்றுமில்லா தூசி நம்மை, ஒன்றுமில்லா தூசி நம்மை உயர்த்துவதும் அவர் கரம், உயர்த்துவதும் அவர் கரம். ஓடிவாராயோ நண்பா, உன்னிசர் அழைக்கிறார், இன்றே இன்றே திரும்புவாய் கண்டு. ஓடிவாராயோ நண்பா, உன்னிசர் அழைக்கிறார், இன்றே இன்றே திரும்புவாய் கண்டு. உற்ற உறவும் கைவிட்டாலும் உரிமை கொள்ளும் அவர் கரம், உற்ற உறவும் கைவிட்டாலும் உரிமை கொள்ளும் அவர் கரம். உண்மை அறிவோம் சிறந்த
தருவதும் அவர் கரம், ஏந்தி தருவதும் அவர் கரம். ஓடி வாராயோ நண்பா, உன்னை அழைக்கிறார் இன்றே, இன்றே திரும்புவாய் கண்டு. ஓடி வாராயோ நண்பா, உன்னை அழைக்கிறார் இன்றே, இன்றே திரும்புவாய் கண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது, அல்லது தேவன் ஒரு மேன்மையை தரும் பொழுது, அதை நினைத்து கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் ஆமீன் பிரைஸ் லார்ட் நம்முடைய கழுத்தை அழுத்தமாக்கவோ நம்முடைய இருதயத்தை கடினமாக்கவோ கூடாது என்பதை ஒரு தேவ பிள்ளை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இடத்திலும் ஆமேன் இந்த சிதேக்கியா செய்த 3 காரியங்கள், ஆமேன் அவன் செய்த காரியங்கள் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் வந்த விளைவு என்ன, அவன் அனுபவித்த காரியம் என்ன, அதை சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் கிருபை செய்யட்டும். மீண்டும் வாசிக்கலாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஹல்லேலூயா. முதலாவது சிதேக்கியா ராஜாவானா, நான் ஏற்கனவே சொன்னேன், தகுதி இல்லாதவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணினார்? ராஜா என்கிற ஸ்தானத்தை கொடுத்தார். தகுதி இல்லாதவனை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். தகுதி இல்லாதவனை கர்த்தர் உயர்த்தி வைக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கிருபைகளை நினைக்காமல் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, என்னையும் உங்களையும் கர்த்தர் ரட்சித்தது எதற்காக? ஸ்தோத்திரம். என்னையும் உங்களையும் கர்த்தர் ஆமென் அபிஷேகம் பண்ணினது எதற்காக? தெளிவு வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எனக்கு ஒரு ஜனம் உண்டு, அவர்கள் என்னை துதித்து கொண்டிருப்ப. நம்மிடத்தில் அவர் பொன்னையோ பொருளையோ பணத்தை என்ன செய்யல, கேட்கல. ஒன்ன மட்டும் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நீ என்னை துதிக்கணும், ஆராதனை செய்யணும். தேவனை ஆராதனை செய்யணுமே தவிர மனுஷனுக்கு செய்யப்படுகிற ஆராதனை அல்ல. ஸ்தோத்திரம். அந்த ஒன்றை தான் ஆண்டவர் விரும்புகிறாரே ஒழிய வேறொன்றையும் கர்த்தர் என்ன செய்யவில்லை, விரும்பவில்லை. ஆனால் மனிதனோ என்ன செய்கிறான்? தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு கிடைத்தவுடன், ஒரு மேன்மை கிடைத்தவுடன் உடனடியாக ஆமென் தான் நினைக்கிறான், ஆண்டவர் என்னை உயர்த்தி விட்டார், ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் என்று நினைக்க மறந்தவனாய் அநேக நேரங்களிலே அவன் தனக்குள் தீர்மானம் பண்ணுகிறான். ஸ்தோத்திரம், நான் தான் ஆமென் பிரைஸ். அதைத்தான் பிரைஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஊழியர் விதமாய் சொன்னார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் கேருப் என்று சொல்லப்படுகிற தூதன், ஸ்தோத்திரம், லூசிபர் சாத்தானாக மாறிவிட்டானே. அவன் எதனால சாத்தானாக மாறினான்? தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை தெரியுமா? வெறும் 5 முறை. எத்தனை முறை? வெறும் 5 முறை நான் என்று சொன்னான். ஸ்தோத்திரம். நான் வானத்திற்கு ஏறுவேன், நான் தேவனுக்கு நிகராவேன் என்று 5 முறை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் என்கிற எண்ணத்தோடு பெருமை பாராட்டினான். அந்த 5 முறை பெருமை பேசின லூசிபர் என்று சொல்லப்படுகிற அந்த தூதன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் கோபத்தின் பார்வையினால் எரித்து சாம்பலாக்கப்பட்டான். நான் அந்த இடத்திலே சிந்தித்த ஒரு காரியம், 5 முறை பெருமை படையும்படி நான் என்று பேசின அந்த தூதன் இன்றைக்கு சாத்தானாய் ஆண்டவரால் மாற்றப்பட்டு கட்டப்பட்டவனாய் பாதாளத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்படியானால் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். என் வாழ்க்கையிலே என்னுடைய இத்தனை ஆண்டுகால ஜீவிய காலத்தில் எத்தனை முறை, அவன் 5 முறை தான் சொன்னான், ஆனா நான் என்னை கணக்கிட்டு பார்த்தால் பல 100 தடவை சொல்லிட்டேன். சோத்திரம், நான் செய்தேன், நான் தான் என்று. அப்படியான என்னுடைய வாழ்க்கை நிலைமை என்ன ஆகும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சபை இதை ஆமென் நம்முடைய இருதயத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். 5 முறை பெருமை பாராட்டின லூசிபருக்கு, தூதனுக்கு, ஆமென், கட்டப்பட்டவனாய் இன்றைக்கு பாதாளத்தில் அடைக்கப்பட்டு கிடக்கிறானே. அப்படியானால் பல முறை பல இடங்களில் நான் என்று பெருமை பாராட்டின, ஆமே ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கை எங்கே போய் நிற்கும்? ஸ்தோத்திரம். அப்ப எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதை, ஆமென், தேவ பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சிதேக்கியா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். சவுலுடைய வாழ்க்கையில நாம் பார்த்தால், சவுலை கர்த்தர், ஆமென் ஸ்தோத்திரம், இப்படி சொல்லப்படுகிறது, கழுதைகளை தேடி போனவனை கர்த்தர் என்ன பண்ணினார்? பிடித்து இழுத்து கொண்டு வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் பொழுது அவனுக்கு ஒரே ஒரு கட்டளை, நீ கர்த்தருடைய யுத்தங்களை என்ன பண்ணணும்? நடத்தணும். கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தி, ஸ்தோத்திரம், சத்துருக்களை, அமலேக்கியரை ஒன்று விடாமல் அழிக்கணும். இதுதான் சவுலை கர்த்தர் ராஜாவாக்கின நோக்கம். என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம் கர்த்தரை துதிப்பதற்காக. சவுலை ராஜாவாக ஆண்டவர் தெரிந்து கொண்டது அமலேக்கியரை அழிக்கும்படியாக. அப்ப தேவ நோக்கம் எது? அதை ஒரு மனிதன் செய்ய தவறும் பொழுது, அதை ஒரு மனிதன் செய்யாமல் விட்டுவிடும் பொழுது, அந்த மனிதனுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகிறது, தேவனால் அழிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே யுத்தம் பண்ணுகிறார். தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். யுத்தத்திற்கு கடந்து போக வேண்டியது சவுலுடைய வேலை. யுத்த வீரர்களை அழைத்து கொண்டு போகிறது சவுலுடைய வேலை. ஆமென். ஆனால் யுத்தம் பண்ணுகிறது யார்? யுத்தம் பண்ணுகிறது யார்? கர்த்தர். ஸ்தோத்திரம். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் ஜெயம் தருவார். ஆமென் ஸ்தோத்திரம். ஜெயம் கர்த்தர் தரும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். ஆனா சவுல் என்ன பண்ணினான்? ஆண்டவர் யுத்தம் பண்ணி அமலேக்கியரை சவுல், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்த பொழுது இந்த சவுல் என்ன செய்தான்? ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், இந்த யுத்தத்தில் உனக்கு ஒருவேளை தோல்வி கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. இந்த யுத்தத்தில் உனக்கு ஒருவேளை ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. தெளிவாய் சொன்னார், நீ கடந்து போய், யுத்தம் யாருடையது? என்னுடையது. ஜெயம் உனக்கு கிடைக்கும். ஜெயம் கிடைக்கும் போது என்ன செய்யணும்? அத்தனை அமலேக்கியருடைய ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் அத்தனை நீ என்ன செய்யணும்? வசனத்தில் இருக்கா இல்லையா? அழிக்கணும். இதுதான் கட்டளை. ஆனா யுத்தம் பண்ண போன இடத்துல இவன் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டான். ஜெயம் பெற்ற பிறகு நின்று கொண்டு தூரத்தை பார்க்கிறான். ஆடு மாடுகளின் கொழுமை ஆகா ஓஹோ என்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிற ராஜாவை பார்க்கிறான். ஸ்தோத்திரம். அமலேக்கியருடைய ராஜாவை பார்க்கிறான். நல்ல ஆமீன் மனதுக்கு பிடித்தவனாய் இருக்கிறான். ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், நீ என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு வெட்டி கொன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களை நீ என்ன செய்யணும்? விட்டு வைக்க கூடாது. ஸ்தோத்திரம். இது கர்த்தருக்கு ஒரு வைராக்கியம். என் ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பினவனை நான் என்ன பண்ணுவேன்? சங்கரிப்பேன். இது கர்த்தருடைய வைராக்கியம். பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும். ஏன் ஆண்டவர் அழிக்க சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே கடந்து வரும் பொழுது, எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்திர வழியாய் கடந்து வரும் பொழுது, எல்லா இடத்திலும் அந்தந்த நாட்டு ராஜாக்களிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், நாங்கள் உம்முடைய ஆமென் என்னது சாலையை பயன்படுத்துகிறோம், உங்க எல்லா வழியா கடந்து போகிறோம். அதுல ஒருத்தன் ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட்டா என்ன பண்ணுவோம்? காசு தருவோம். தண்ணி குடிச்சா என்ன பண்ணுவோம்? அதுக்குள்ள கிரயத்தை தருவோம். தெளிவா சொல்லி போறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த அமலேக்கியரிடத்திலே போய் சொல்லும் பொழுது அவன் விட்டிருந்தா பிரச்சனை இல்லை. அவன் என்ன செய்தான் தெரியுமா?
இந்த ஜனங்களை விடக்கூடாது, இவர்களை என்ன செய்யணும், அழிக்கணும் என்று சொல்லி தன் படைகளை திரட்டி, புரிந்து கொள்ளுங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தினுடைய ராணுவம் எத்தனை பெரியது, 900 இருப்பது ரதங்களாம், பெரிய ராணுவம். அந்த ராணுவங்களையே ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திற்காக ஆமென் செங்கடலிலே கடலுக்குள்ளே அமிழ்த்தி போட்டாரானால், சாதாரண இந்த அமலேக்கிய கர்த்தருக்கு ஏமாத்துறான். ஸ்தோத்திரம். இவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும், கொல்லணும் அப்படின்னு புறப்பட்டு போகிறான். இவனுக்கு அறிவு வரல. என்ன வரல? ஸ்தோத்திரம். இது தேவனுடைய ஜனமாக்கும், இது தேவனுடைய ஆமென் பிள்ளைகளாக்கும், இவர்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது, இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணக்கூடாது என்கிற தெளிவு அறிவு வராதபடினால தன் படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு போய் என்ன பண்ணினான், யுத்தம் பண்ணுகிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்ப சொல்றேன், நீங்க கூட சொல்றீங்களா அடிக்கடி, ஆமென், எனக்கு விரோதமா எப்பவும் பேசிட்டு இருக்கிறான், எனக்கு எப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான், தீங்கு செய்துட்டே இருக்கிறான், என்ன செய்தாலும் என்ன அவன் வாழ விடவே இல்லை, நான் ஒதுங்கி ஒதுங்கி போகிறேன், ஆனா என்ன பண்றான், வம்பு கிழித்து கொண்டே இருக்கிறான். யாராவது சொல்றீங்களா, நீங்க கர்த்தரை துதிப்பீர்களானால், நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களானால், சாத்தான் எந்த விதத்தில் தந்திரமான வலைகளை விரித்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண புறப்பட்டு போன அமலேக்கியரை அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அழிக்கும்படி கர்த்தர் எடுத்த பாத்திரம் தான் சவுல். இந்த சவுல் ஆமென் உலகத்தின் மேலே, உலகத்திலே காணப்படுகிற கழுதைகள் மேலே, உலகத்திலே காணப்பட்ட ஆடுகள் மேலே, உலகத்திலே காணப்பட்ட பொருட்கள் மேலே ஆசை வைத்துக் கொண்டு ஆமென் மனுஷனை பிரியப்படுத்தும்படி அந்த அமலேக்கியரின் ராஜாவை கூட உயிரோட விட்டுட்டு இப்ப கொண்டு வருகிறான். எல்லாத்தையும் எங்க எங்க கர்த்தர் சாபம் பண்ணினதை ஆமென் சபைக்குள்ளே அல்லது தன்னுடைய ஜனத்துக்குள்ளே கொண்டு வந்தபடியினால் ஆண்டவர் இப்ப சொல்லுகிறார், நீ தவறு செய்துட்ட சவுல், சவுல் நீ பாவம் செய்துட்ட. ஆமென். அவன் பிரைஸ் லார்ட் 1 சாமுவேலிலே வாசிக்கும் பொழுது 15வது அதிகாரம் ஆமென் 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சவுலும் ஜனங்களும் 19வது வசனம் வாசிங்க. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை என்ன என்றான். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் ஒரு விளக்கத்தை கொடுப்பான். என்ன விளக்கம்னா, நான் இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தேன் தெரியுமா, நான் ஆராதிக்கிற எனக்கு ஜெயம் தந்த தேவனுக்கு பலியிடும்படி கொண்டு வந்தேன். இதுல என்னையா தப்பு? கர்த்தருக்கு தானே பலியிடும்படி கொண்டு வந்திருக்கிறான். ஸ்தோத்திரம். இதுல என்ன தவறு? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் ஸ்தோத்திரம் பலி ஆண்டவருக்கு என்ன இல்லை, பிரியமில்லை. ஸ்தோத்திரம். கீழ்ப்படியணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு. அதைத்தான் இவருங்க சொல்லுகிறார், நீ கீழ்ப்படியாமல் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கொள்ளையிட்டு கொண்டு வந்து விட்டு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? ஸ்தோத்திரம். இப்ப பொல்லாப்பானதை செய்த சவுலுடைய முடிவு என்ன ஆயிற்று தெரியும் தானே? ஸ்தோத்திரம். பொல்லாப்பானதை செய்த கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொலை செய்யும்படி கத்தி எந்த ஈட்டியை எடுத்து தாவீதுக்கு விரோதமாய் எறிந்தானோ அதே ஈட்டியை நாட்டி வைத்து அதே ஈட்டியின் மேல் விழுந்து செத்தான் சவுல். பொல்லாப்பானதை செய்தவனுடைய நிலைமை. ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லுகிறேன், தாவீதை சொல்றோம், தாவீது உத்தமன், தாவீது பரிசுத்தவான். ஆமா தேவ பிள்ளையே, வசனம் அவனை குறித்தும் சொல்லுகிறது, நீ பொல்லாப்பானதை செய்தாய். யார்? தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார். தாவீதே, அந்த பொல்லாத மனுஷன் நீர்தான். ஸ்தோத்திரம். ஏன்? அடுத்தவருடைய பொருளை வஞ்சிக்கிறாயே, அடுத்தவருடைய மனைவியை நீ எடுத்துக்கொண்டாயே. நீ யார்?
பொல்லாதவன். ஸ்தோத்திரம். தேவன் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இத்தனை மனைவி தந்திருக்கிறேன், இத்தனை மறுமனையாட்டிகளை தந்திருக்கிறேன், இது போதாமல் இன்னும் உனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? தருவேன். ஸ்தோத்திரம். நான் உனக்கு இத்தனை நன்மைகள் செய்திருக்க, நான் உனக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை செய்து கொண்டிருக்க, இன்னும் இன்னும் நீ ஏழைகளை வஞ்சிக்கும்படி ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருக்கிற அந்த ஏழை மனிதனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து கிழித்து கொன்று அதை ஆகாரமாய் புசிக்கிறாயே. பொல்லாத மனிதன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஒன்று புரிந்து கொள்ளுங்க. சவுலுக்கு இத்தனை எச்சரிப்பு கொடுத்த பிறகும் அவ என்ன பண்ணல? நம்ம முதல்ல வாசித்த வசனத்தின்படி தன்னுடைய கழுத்தை என்ன பண்ணினா? அழுத்தப்படுத்தினா. தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணினா? கடினப்படுத்தினா சவுல். ஆனால் தாவீதை பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எச்சரித்த உடனே, ஆண்டவருடைய சத்தம் கேட்ட உடனே, ஆண்டவரே என்ன மன்னியோன்னு அவர் பாதத்துல விழுந்தான். ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தான் தாவீது. அதனால தான் ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லுகிறார், இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியில சந்ததியா ஒருத்தன் எங்க இருப்பான்? ராஜாங்கத்தில் இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்தையே கலங்கடித்துக் கொண்டிருக்கிற இஸ்ரேல் தேசம், யூதர்கள் எந்த பரம்பரை? ஸ்தோத்திரம், தாவீதுடைய பரம்பரை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். தலைமுறைகள் தாண்டட்டும். கர்த்தருக்காக ஒரு மனுஷன் வைராக்கியமாக தான் தவறு செய்யும் பொழுது, எச்சரிப்பை பெறும் பொழுது ஆளுடைய பாத்திரை விழுவானால் தேவன் அவனை கனம் பண்ணுகிறவராயிருக்கிறார். தேவன் அவனை உயர்த்துகிறவராயிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் பாவம் செய்துட்டான். சிலர் நம்ம தானே நியாயம் தீர்ப்போம். எப்படி? அவன் பாவம் செய்துட்டான், அவன் தவறு செய்துட்டான், இனி அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை நேசிக்கிறார். எந்த பாவம் செய்த எந்த பாவியும் தேவ சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து அறிக்கை பண்ணி கண்ணீர் விட்டு கதறுவார்களானால் தேவன் மனம் இறங்கி மீண்டும் நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்கிறவர்களாயிருக்கிறார். அவர் மன உருக்கமுள்ள தேவன், அவர் மன இரக்கமுள்ள தேவன். ஆனபடியினால் தேவ பிள்ளைகளை, முதலாவது இந்த சிதேக்கியா தன் வாழ்க்கையிலே செய்த ஒரு காரியம், தன்னுடைய வாழ்க்கையிலே ஆமீன், தன் தேவனால் கிடைத்த உயர்வை, தேவனால் கிடைத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க மனமற்றவனாய் தான் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒன்றுதான் கேட்கிறார், நீ என்னை துதிக்கிறாயா? ஸ்தோத்திரம். நீ என்னை மகிமைப்படுத்துகிறாயா? இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிப்பார் என்று தானியேல் சொன்னானே. என்ன தைரியத்தில் சொன்னான்? தன் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது சிங்க கெபி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தன் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது அக்கினி சூளை எரிந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு தைரியமாய் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஆமா தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை உண்மையாய் ஆராதிப்பாயானால் எந்த சூழ்நிலை வரட்டும், எந்த நெருக்கம் வரட்டும், எந்த விழுகை வரட்டும், ஒண்ணுமே இல்லாம தரித்திர கோலமாய் யோபுவை போல ஆமென் தரையிலே உட்கார வேண்டிய நிலை வரட்டும், ஆனால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஒருவேளை உலகத்தில் மரணம் வரலாம், ஆனால் ஒன்றை புரிந்து கொள், உலகத்தில் மரித்தாலும் ஆமென் மரிக்கிற அதே நிமிடத்தில், அதே நொடி பொழுதிலே பரலோகத்தில் தேவ தூதர்கள் உன்னை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவதை நீ அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தின் ஆச்சரியம். ஸ்தோத்திரம். மரித்த உடனே 2 பிசாசுகள் அல்லது சாத்தான் வந்து நம்ம கையில சங்கிலி போட்டு கட்டி தரதரன்னு இழுத்து கொண்டு போய் பாதாளத்தில் அக்கினி கடல்ல போட்டா எப்படி இருக்கும்? அதே நேரம் பிரைஸ் லார்ட், மரித்த உடனே தேவதூதர்கள் வந்து ஆமென் அப்படி வானத்தில் பறந்து வர்றாங்க, அப்படியே கையில தூக்கி கொண்டு போறாங்க பரலோகம். பிரைஸ் எப்படி இருக்கும்? 2க்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கிடுங்க, நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்க. பிரைஸ் லார்ட். அந்த ஒரு பாக்கியம், எந்த பாக்கியம்?
பரலோக ராஜ்யத்திலே இயேசுவின் தேவதூதர்கள் நம்மை சுமந்து செல்கிற அந்த பாக்கியம் வேண்டுமானால் ஒன்று சொல்லுகிறேன், பொல்லாப்பானதை செய்வதை விட்டு விடுங்கள். பொல்லாப்பானதை விட்டு விலகுங்கள். பொல்லாப்பானதை விட்டு வெளியே வாருங்கள். உலக காரியத்தை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தரோடு நெருக்கமாயிருங்கள். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ளது. அவர் பராக்கிரமங்களை செய்கிற கர்த்தர். சிதேக்கியா ஸ்தோத்திரம் பொல்லாப்பானதை செய்தான். இரண்டாவதாக சிதேக்கியா செய்த காரியம் என்ன? ஸ்தோத்திரம். அது 36வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். செய்தான். அடுத்த வசனம். அடுத்து இல்ல அடுத்த பகுதியை வாசிங்க. அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. ஹல்லேலூயா. இரண்டாவது என்னது? தாழ்மைப்படணும். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தாழ்மை என்பது மிக மிக அவசியம். ஸ்தோத்திரம். காரணம், நாம் ஆராதிக்கிற இயேசுவே மரண பரியந்தம் நம்ம என்ன பண்ணினார்? சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஏன்? அந்த இயேசுவுக்கு நான் யாரு? நான் பிதாவுக்கு பிள்ளையாக்கும், நான் தேவனாக்கும், நான் ஏன் சிலுவையில போனோம்? எனக்கு பதிலாக இன்னார கொண்டு போய் பண்ணுங்க சொல்லிருக்க கூடாதா? ஏன் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார்? எதற்காக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார்? இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று யோவானிடத்தில் சொன்னாரே, அந்த நீதியில ஒண்ணுதான் இது, தாழ்மை. எந்த பெரிய தேவனாயிருந்தாலும் சிலுவையிலே தன்னை தாழ்த்தி பாவிகளுக்காய், பாவம் செய்த ஜனங்களுக்காய் இயேசு ஜீவனை கொடுத்தார். ஆமா தேவ பிள்ளையே, நீயும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நீயும் நானும் எரி நரகத்திலே போய்விடக் கூடாது என்பதற்காக இயேசு சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினாரே. இன்னைக்கு நம்முடைய தாழ்மை எங்கே இருக்கிறது? இந்த சிதேக்கியா தன்னை தாழ்த்தவில்லை, மாறாக பெருமை இவன் நினைச்சு கொண்டான். பிரைஸ் லார்ட். நான் யூதாவின் மேல் ராஜாவா இருக்கிறேன், என்ன ஒருத்தனும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கலாம். இல்ல, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பார்வைக்கு நீ குப்பை என்பதை மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளை, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தாழ்த்தினா என்ன கிடைக்கும்? உயர்வு கிடைக்கும். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இது நியதி. எது? கர்த்தர் எழுதி வைத்த நியதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே நிற்கிறோம் என்கிற சிந்தை வேணும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். நானும் நீங்களும் எங்க இருக்கிறோம்? பூமியில் அவருடைய பாதபடியில் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த சிந்தை இல்லாமல் தாழ்த்த மனமற்றவர்களாய் பெருமை பாராட்டி வீம்புக்கு பேசி, தேவ பிள்ளைகளே, இந்த சிதேக்கியா தன்னை தாழ்த்தவில்லை, தன்னை தாழ்த்தவில்லை. மனாசே என்று ஒரு ராஜா இருந்தான். இந்த ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்தான். தெளிவா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு விரோதமா பொல்லாப்பானதை செய்தான். ஆனால் அவன் பொல்லாப்பானதை செய்தபடியினாலே கடைசியாய் அவனுக்கு ஒரு நெருக்கம் உண்டாயிற்று. பொல்லாப்பானதை செய்தபடியினாலே கடைசியாய் அவனுக்கு ஒரு பிரச்சனை உண்டாயிற்று. எதிரி ராஜா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி கடந்து வந்தான். கடந்து வந்து அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறான். யுத்தம் பண்ணின பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மனாசேயும் 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம்.
12வது வசனம் வாசிங்க. 33:12. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை 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 தாழ்த்தினான். ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்தினான். தன்னை தாழ்த்தினபடியினாலே கர்த்தர் அவனை என்ன பண்ணுகிறார்? விடுவித்தார். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஹல்லேலூயா. எப்போ புத்தி கெட்டு போச்சு? தன்னை தாழ்த்த வேண்டிய இடத்துல தாழ்த்தல, பெருமை பாராட்டுகிறான். தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிறான். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை தீமைக்கு ஒப்பு கொடுத்த பொழுதோ மனஸ்தாபப்பட்டு வேதனைப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் தன்னை தாழ்த்தி கெஞ்சி ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, நான் செய்தது பாவம் ஆண்டவரே, என் குற்றத்தை மன்னியும் ஆண்டவரே. பணம் கொடுத்தானா? பொருள் கொடுத்தானா? பிரைஸ் லார்ட். இல்ல வேற ஏதோ பிரைஸ் லார்ட் காரியங்களை ஆண்டவருக்கு ஆமென் சாலமோன் பலியிட்டது போல 1000 சர்வாங்க பலிகளை செலுத்தினானா? இல்ல, ஒரே ஒரு ஜெபம், தன்னை தாழ்த்தி கெஞ்சி ஜெபித்தான். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, தன்னை தாழ்த்தி கெஞ்சி ஜெபித்த போதே கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி அவனை விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே பிரைஸ் லார்ட் ஏன் பிரச்சனைகளும் ஏன் நெருக்கங்களும் போராட்டங்களும் வருகிறது? ஆமென். தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று அர்ப்பணியுங்கள். உள்ளத்தை இருதயத்தின் ஆழத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். ஸ்தோத்திரம். இல்லையானால் சிதேக்கியாவுக்கு ஏற்பட்ட நிலைமை. மனாசே பாருங்க, நெருக்கப்பட்டான். அவன் கையில விலங்கு வர போட்டாங்கன்னு நினைக்கிறேன், விலங்கு போட்டுட்டாங்க. ஆனாலும் அவன் நெருக்கப்பட்ட வேளையில கெஞ்சி, ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, நான் தவறு பண்ணிட்டேன் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை மன்னியும் ஆண்டவரே, நான் செய்த காரியத்தை மன்னியும் ஆண்டவரே. அவன் தேவ சமூகத்திலே கெஞ்சி ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் பொழுது 4வது அதிகாரம் 10வது வசனம் என்று நினைக்கிறேன், அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். பிரைஸ் லார்ட். இருக்கா? 4:10 தான? வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை, இதுல இன்னொரு சத்தியம் கூட சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் உயர்த்தப்பட வேண்டுமானால் வேற ஒண்ணு செய்யண்டாம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டாலே போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உயர்வுக்கு முன்னானது தாழ்மை. பிரைஸ் லார்ட். விடுதலைக்கு முன்னானது மேட்டிமை, மனமேட்டிமை. ஸ்தோத்திரம். ஆமென். தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பிரைஸ் லார்ட் வசனம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் உயர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் என் வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஆமென். ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், என்ன? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக பெருமை பாராட்ட நம்மகிட்ட என்ன இருக்கு? சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சகலமும் அவர்கிட்ட இருக்கு. ஆமென். அவர்கிட்ட இருக்கிறதுனா அவர் நிச்சயம் நமக்கு என்ன பண்ணுவார்? தருவார். ஸ்தோத்திரம். என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்தி, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி
ஆமென். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதை கேட்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கேட்டு கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர்வு சும்மா வராது. உயர்வு சும்மா நம்ம தேடி வராது. ஆமென். பணம் கொடுத்து வாங்க முடியாது. இன்னைக்கு பிரைஸ் லார்ட். ஆமென். ஆமென். உலகத்தை ஆளும்படி சில மனிதர்கள் பணத்தை கொடுத்து சாதகமாய் சில மனிதர்களை தங்கள் பக்கத்தில் சேர்த்து இழுத்து கொண்டு சிங்காசனத்தில் உட்காருவாங்க. ஆனா நிம்மதி இல்லாத உட்காருதல். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் உயர்த்தி வைப்பாரானால் மனுஷன் தூக்கினானா எவ்வளவுதான் தூக்குவான்? எவ்வளவுதான் தூக்குவான்? என் தலைக்கு மேல இந்த அளவுதான், என் கைக்கு மேலதான் உயர்த்துவான். ஆனால் கர்த்தர் உயர்த்துவாரானால், ஸ்தோத்திரம், கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரானால் சிங்காசனம் வரைக்கும் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவர் கர்த்தர். சிங்காசனம் வரை தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிற சின்ன தம்பி தங்கச்சி வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் மனுஷனை பிரியப்படுத்தும்படி அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்தும்படி தாழ்மைப்படுங்கள். அது ஒன்று போதும், உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தார், செல்ல பிள்ளை, ஏகபுத்திரன். அவன் மூலமாக தான் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் அவனுக்கு முன்னால இருக்கிறது என்னது? மரணம். ஈசாக்கு முன்னால் இருப்பது மரணம். அந்த மரணத்தை சந்திக்கும்படி அவனே நெருப்பை எடுத்து கொண்டு போகிறான், அவனே விறகை எடுத்து கொண்டு போகிறான், அவனே கத்தியை எடுத்து கொண்டு போகிறான். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் ஈசாக்கின் மூலமாய் ஆமென் ஆபிரகாமின் சந்ததியை பெருக பண்ணினது அவருடைய சித்தம். ஆனபடியினால் மரணம் முன்னால் இருக்கிறது. பலிக்கான ஒரு ஆட்டுக்குட்டியாய் ஈசாக்கு இருக்கிறான். ஆனால் ஈசாக்குக்கு முன்பாகவே அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரே. ஹல்லேலூயா. அன்பு தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையில நீங்க போகிற இடம் எதுன்னு தெரியாம போகலாம், போகிற பாதை எதுன்னு தெரியாம அன்பு சபையே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உனக்காக உங்களுக்காக கர்த்தர் நீங்க போகிற இடத்திலே முன்கூட்டியே அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், ஒன்று, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ரெண்டு, தன்னை தாழ்த்தவில்லை. மூன்றாவது காரியம், அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம், ஆமென், ஸ்தோத்திரம், 13வது வசனத்தை வாசிக்கலாம். நேபுகாத்நேச்சார் எனும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மூணாவது காரியம் என்னது? ஒன்று, பொல்லாப்பானதை செய்தான். 2, தாழ்மைப்படவில்லை. 3, கலகம் பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த சிதேக்கியா யாரால் நான் ராஜாவானேன் நினைத்து பார்க்கணுமா வேண்டாமா? பாபிலோன் தேசத்து ராஜா நேபுகாத்நேச்சார். அவன் யோயாக்கீன் என்று சொல்லப்படுகிற ராஜாவை ராஜ்யபாரத்திலிருந்து தூக்கி தள்ளிவிட்டு அந்த இடத்திலே இந்த சிதேக்கியாவை கொண்டு போய் வைத்து ராஜாவாக வைத்திருக்கிறான். இப்ப யார் கருணையில் அவர் ராஜாவாகி இருக்கிறான்? நேபுகாத்நேச்சாருக்கு அவருடைய தயவினால் ராஜாவாக ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆனா இவனை புத்தி கெட்ட போது, சோத்திரம், யாரால் ராஜாவாக்கப்பட்டானோ அவனுக்கு விரோதமாகவே கலகம் செய்கிறான். கலகத்தின் ஆவி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலகம் என்பது ஒரு பயங்கர பொல்லாத காரியம். அது ஒரு குடும்பம் ஆகட்டும், வேலை ஸ்தலங்கள் ஆகட்டும், அநேக இடங்களிலே பார்க்கிற ஒரு நீங்களே அனுபவித்திருப்பீங்க. ஒரு இடத்துல ஒருத்தனை பிடிக்கலன்னா தேவையில்லாத சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க. தானியேலை கூட வேலை பார்த்தவங்களுக்கு பிடிக்கல, தானியேலை கூட வேலை பார்த்தவங்களுக்கு பிடிக்கல. டைரக்டா எங்க போனாங்க? ராஜாவிடத்திலே போயிட்டாங்க. ஏன்னா
ராஜா எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். இப்ப ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ராஜாவே என்றும் வாழ்க. இதான் பெரிய பிரச்சனை. ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது ராஜ்யபாரம் இன்னும் பெருகுவதாக. வாழ்த்தி வசனங்கள் இல்லாத அளவுக்கு பேச்சு புகழ்ந்து தள்ளிட்டு கடைசியில சொல்றாங்க, ஒரு காரியம் 30 நாட்கள் என்ன பண்ணணும், தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் உண்மைதான் வணங்கணும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இங்க ஒரு பயம் இருக்கிறான், இங்க ஒரு தானியேல் இருக்கிறான். இவனை என்ன பண்ணணும்? அவன் கொன்று போடணும். இவனை கொன்று போட்டா எனக்கு அந்த சீட்டு கிடைக்கும். இதுக்கு ஆசைப்பட்டு பிரைஸ் தி லார்ட் தானியேலுக்கு விரோதமாக ஒரு சில மனிதர்கள் எழும்பி கலகம் பண்ணுகிறார்கள். என்ன கலகம்? ராஜாவிடத்துல போட்டு கொடுக்கறாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. போட்டு கொடுக்கறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இதுதான் வேலை செய்கிற இடத்துல சிலருடைய வேலைகள் பறிபோக காரணம் என்ன? காரணம் இல்லாமல் பழி சொற்கள், காரணமில்லாத ஆமென் காரியங்களை சுமந்து, இப்படி சொல்றேன், எந்த தவறுமே நடந்திருக்காது, ஆனா தவறு நடந்தது மாதிரி சித்தரித்திருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல பாவங்களை செய்கிறதா எடுத்து காண்பித்து ஆமென் அதன் மூலமாக அந்த நபருக்கு விரோதமான கிரியைகளை செய்ய வைத்து கலகம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த கலகம் உண்டு பண்ணி நான் ஒன்றை புரிந்து கொள்ளணும். வசனத்தின்படி சொல்லுகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் கடந்து வந்தோம்னா, இந்த கலகத்தின் ஆவி யாரை பிடிச்சதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பிடித்து கொண்டது. இந்த ஜனங்கள் கலகம் பண்ணுகிறவர்களா இருந்தார்கள். ஸ்தோத்திரம். கலகம் பண்ணுகிறவர்களா இருந்து கொண்டு யாருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாங்க தெரியுமா? எப்படி ஆகிலும் மோசேயை கோபப்படுத்த வேண்டும், எரிச்சல் அடைய வைக்க வேண்டும் என்று சொல்லி கலகப்படுத்துகிறான். கடைசியா என்ன நடக்கிறது என்றால், கலகம் பண்ணினவர்களும் ஆண்டு போயிட்டாங்க. மோசே என்ன பண்ணிட்டான்? அழிந்து போயிட்டான். தெளிவா புரிந்து கொள்ளுங்க. கலகம் பண்ணினது இஸ்ரவேல் ஜனங்கள். கலகம் யாருக்கு விரோதமா பண்ணாங்க? மோசேக்கு விரோதமா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்க. ஆனா நடந்த சம்பவம் என்னன்னா, மோசேக்கு விரோதமாய் கலகம் பண்ணினதினாலே மோசேக்கு ஒரு எரிச்சல் உண்டாகிறது, கோபம் உண்டாகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு, கண்மலையை அடி, கண்மலையை பேசு, கண்மலை இடத்துல பேசு. இப்ப கலகம் பண்ணுகிற ஜனங்கள் பக்கத்தில் இருந்து கலகம் பண்ணினபடியினால் இவன் கோபத்தில் என்ன பண்ணினா, பேச வேண்டியவன் அடிச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளைவு என்ன? என்னாகுமோ 20வது அதிகாரம்னு நினைக்கிறேன். அந்த அதிகாரத்தை சொல்லுங்க. 20:10. என்னாகமோ 20:10. மோசேயும் ஆரோனும் கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இப்ப பாருங்க, காரியம் முடிஞ்சு போச்சு. தண்ணி தான் பிரச்சனை, தண்ணிக்காக தான் கலகம் பண்றாங்க. இப்ப தண்ணி குடிச்சாச்சு. குடித்த உடனே கர்த்தர் பேசுகிறார். வாசிங்க. மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த ஸ்பாட்லயே சொல்லிட்டார். அவன் சொல்ற, கலகக்காரரே கேளுங்க,
இந்த கண்மலையிலிருந்து நான் தண்ணீரை வர பண்ணுவேனா மாட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். தண்ணீர் வந்து ஜனங்கள் குடிச்சிட்டாங்க. இப்ப காரியம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஆனா விளைவு என்ன ஆயிற்று? இந்த கலகம் பண்ணின அத்தனை ஜனங்களும் வனாந்தரத்துல என்ன பண்ணிட்டாங்க? மாண்டுட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வளவு பாடுபட்டு சிரமப்பட்டு ஆமேன் வனாந்தர வழியாய் செங்கடல் வழியாய் நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், நீங்க என்ன பண்றதில்ல? என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாள் பாடுபட்டு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாள் இந்த ஜனங்களை அவன் ஒரு விஷயம் கேட்கிற, ஆண்டவரே இந்த ஜனங்களை எல்லாம் கொண்டு வரதுக்கு நான் இவ்வளவு பெற்றேனா? அவ்வளவு வேதனை இந்த ஜனங்களால படுறான். ஆனா பரிதாபம் என்னன்னா, இந்த கலகக்காரர்கள் நிமித்தமாக ஸ்தோத்திரம் அந்த மோசேயே கானான் தேசத்தை இழந்துட்டான். மிக மோசமான ஒரு சூழ்நிலை. மோசே அதன் பிறகு நீங்க படிச்சு பார்த்தா தெரியும், எப்படி எல்லாமோ ஆண்டவரை கெஞ்சி பார்க்கிற. ஆண்டவரே ஒற்ற வார்த்தை, அதுக்குதான் வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எவ்வளவோ கெஞ்சி பார்த்த ஆண்டவர், இனிமேல் நீ இதை பற்றி என்ன பண்ணாத, பேசாதன்னு சொல்லிட்டார், தெளிவா சொல்லிட்டார். ஆண்டவரே இந்த ஜனங்களை எல்லாம் கொண்டு வந்தாப்பா, உமக்காக இவ்வளவு பாடுபட்டாப்பா, உமக்காக தானே பார்வோனுடைய ராஜ அரண்மனையில் இருக்க வேண்டிய நான் வனாந்தரத்துக்கு வந்தேன். கஷ்டங்களை எல்லாம் சொல்லி பார்க்கிறான், ஒற்ற அடியில் அடிச்சிட்டாரு. பிரைஸா, இதை குறித்து நீ என்ன பண்ணாத, பேசாத. பிரைஸா, விழுந்து கெஞ்சி கதறியும் வாய்ப்பில்லை. எதுக்கு சொல்ல வர்றேன்? இப்போ இன்னைக்கு இந்த டைம் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் நேரம். மனஸ்தாபப்பட்ட ஆண்டவர்கிட்ட மனம் பதறி கதறி ஆண்டவரேன்னு கூப்பிட்டா கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் ஒரு நாள்ல இயேசு சிங்காசனத்தில் உட்கார போகிறார். அதன் பிறகு ஆமென், அவர் சிங்காசனத்தில் நியாயாதிபதியாய் உட்கார்ந்துட்டார்னா எதை சொன்னாலும் எடுபடாதுங்க. எதை சொன்னாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் உங்களை அறியேன், என் நாமத்தினால் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், அற்புதம் செய்தோம், பல காரியங்களை செய்தோம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் ஒரே வார்த்தை, நான் உங்களை அறியேன். இன்றைக்கு கிடைத்த இந்த தருணம் உனக்கு. தேவ பிள்ளைகளே, பிரைஸ் லார்ட், தேவனுக்கு முன்பாக பொல்லாப்பு செய்யக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நம்மை உயர்த்தக்கூடாது. தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது இருக்கிறது? இந்த பிரைஸ் லார்ட் சிதேக்கியாவுக்கு நடந்த ஒரு காரியத்தை மட்டும் வாசித்து சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம், 2 நாளாகமம் 25வது அதிகாரம் 7வது வசனம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து 2 ராஜாக்கள் இடங்க, 2 ராஜாக்கள் 25:7, 2 ராஜாக்கள் 25. சிதேக்கியாவின் குமாரரை அதாவது தகப்பனுடைய கண்களுக்கு முன்பாக பிள்ளைகளை வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். முடிவு என்னன்னு பாத்தீங்களா? என்ன காரியம்? கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ததினால, கர்த்தருக்கு முன்பாக தன்னை உயர்த்தினதினால, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினதினால முடிவு அவனுடைய பிள்ளைகளை அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே வெட்டி போட்டார்கள். சிதேக்கியாவின் கண்களை என்ன பண்ணாங்க? குருடாக்குனாங்க. 2 வெண்கல விலங்கு போட்டு பாபிலோனுக்கு இழுத்து கொண்டு போனார்கள். அவன் அங்கே மரித்து போனான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒருவேளை உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு அன்பான வார்த்தை கர்த்தர் சொல்லி தந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்யாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை உயர்த்தாதிருங்கள்.
எந்த சூழ்நிலையில கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ். முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஒப்பு கொடுக்க போகிறோம். நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ஆண்டவரே. என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, எனக்கு உம்முடைய கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.